ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெப்யூ ஹரிஷ். ஹலோ ஹரிஷ். Hello, Amma. Thanks for having me. ஓ யூ வெல்கம். ஸோ நம்ம நேற்று நான் நீ போய் அந்த இட்லி கடை படம் பார்த்து வந்தோம். ஸோ அதை பற்றி பேசலாம் இன்னைக்கு. ஸோ சொல்ல படம் பார்த்தோன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன படம் பார்த்துட்டு? இட்ஸ் ஸ்டோரி வைஸ் வந்து ஓகே தான், பட் ஆனால் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சோன்னு தோணுச்சு லைட்டாக. அப்படி தோணுச்சு உனக்கு? இப்போ எனக்கு அந்த இது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக ஒர்க் ஆச்சு எனக்கு. ரைட், ஆல் தி எமோஷனல் சீன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நிறைய பேர் அந்த இது சொல்கிறாங்க, அந்த படத்தில் ஆக்ஷனே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற படத்தில்? ஐ திங்க் ஆக்ஷன் தான் மெயின் மெயின் ஸ்டோரியே. ஆக்சுவலி அங்கே அங்கே ஆக்ஷனில் தான் மெயின் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது ஒரு சைடில் வந்து வில்லன் வந்துட்டு இஸ் வெரி ஃபியூரியஸ் காய் ஹூஸ் அன்கன்ட்ரோலபிள். அவங்க வீட்லேயும் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி வளர்க்காதனால he was ஆல்வேஸ் அ ரஃப் அண்ட் டஃப் காய் மாதிரி தான் வளர்ந்துருக்காரு. அண்ட் தென் ஹீரோ வாஸ் grown up in a very humble background. அஹிம்சையில வளர ஆளு. இம்சையில் வளர்றாரு. ப்ளஸ் he was part of humble family who always prefer non-violence compared to violence. அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால he wants to end of the day he wants to achieve it through non-violence. ஸோ ரெண்டு கான்ட்ரடிக்டரி இது. அது எப்படி எப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் நடக்கும்போது எப்படி அவங்க ரிசால்வ் பண்றாங்கிறது தான் ஸ்டோரி இன் ஷார்ட்டாக சொல்ல போனால். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் த மெயின் பாயிண்ட் ஆஃப் த ஹோல் மூவிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா தான் இந்த படம். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் பண்ணாங்க, ஒரு வழி கிடையாது. அதில் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த கிளைமேக்ஸு, தீ விபத்து அதெல்லாம் வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு என்னன்னா, நான் கூட சொன்ன மாதிரி நான் படம் ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸே இப்போ நான் கூட நான் கதை சொல்லிட்டேன், இதான் கதை அப்படின்னு. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கூட மாறல, கதை மாறவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மாறல, கதை அப்படியே தான் இருந்தது கதை. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எனக்கு. அதனால இந்த ராஜ்கிரனோட அந்த அப்பா கேரக்டரு இது பண்ணுறது, அவங்க இட்லி சுடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் உனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆச்சு உனக்கு, அந்த எமோஷனல் போர்ஷன்ஸ்லாம்? நல்லா இருந்தது மாமா. அது ஒரு ஒரு ஸ்டோரி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜும் இருந்தது. ஸோ நல்லா எல்லாரோட ரோலும் கொஞ்சம் பாராட்டுற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்கில் ஷாலினியும் தனுஷும் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷி வாஸ் ஸோ அடமெண்ட் அவன் தான் வேணுங்கிற மாதிரி. பட் ஏங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரீசனும் இல்லை. திடீர்னு வந்துட்டு இவர் தான் லவ் பண்றதுக்கு வீட்லயும் அவங்க அவங்க சைட்லயும் ஒத்துக்கிட்டாங்க, இந்த சைட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. And then they're about to get married and then all the sudden இந்த situations தான் ஹேப்பன் ஆகும்போது, ஸோ அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. இப்போ ஏதோ பாதியில இருந்து ஸ்டோரி கேட்குற மாதிரி இருந்தது என்னமோ. மேபி இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 பாட்டு இந்த செகண்ட் ஹாஃப்ல, அதுல ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டு இந்த ஷாலினி பாண்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மாண்டாஜ் மாதிரி எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி இது பண்ணாங்க, அவளை வந்து திருடன் துரத்திட்டு போனா போய் காப்பாத்தினாரு, சம்திங் ஏதாவது பண்ணிருக்கலாம். சொன்ன மாதிரி அந்த ஒரு ரீசன் வந்து இதாக இருந்தது. பட் ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அவளை ஒரு இதா காமிக்கல, அவளை ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி காமிக்கல. ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கடைசியில, பரவாயில்ல புரிஞ்சுட்டா ஒத்துக்கிறா நம்ம இதுன்ட்டு. இந்த சத்யராஜ் கேரக்டர் பத்தி நினைக்கிறேன், சொல்லு. பிளஸ் அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு சீன் வந்து அது தேவையே இல்லைன்னு தோணுச்சு. என்னன்னா வந்து தனுஷ் வந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளை ஷாலினி பாண்டே கடத்திட்டு போயிடுவாங்க. பட் எதுக்கு கடத்துனாங்க? ஒரு டிமாண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யார்ட்டையுமே அதான் சொல்லுவாள் அவ. தனுஷ் திறந்திருந்தா இப்ப நான் இவர் கொண்டுருப்பாங்கப்பான்னு சொல்லுவாள் வந்துட்டு அவ. அதான் இது தனுஷ்க்கு ஒன்றும் ஆகாத வரைக்கும் அவ மீன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சம்திங் கேன் ஹேப்பன் டு தனுஷ். அப்ப வந்து லைக் ஐ டோன்ட் நோ வாட் தே டன், பட் அகைன் அதான் அர்த்தம். அதான் சொல்றா அவ. பட் அப்படி பார்த்தா மீன் எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு இட்லி கடை திருவுண்டு ஒரு கடையை வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு கதையை பண்ணி அதுலயே நல்லா அதுக்குள்ள இருக்க சீஸே பயங்கரமா இருந்தது. அவங்க மாவாட்டுறது, கஷ்டப்படுறது, இது பண்றது, அவன் இட்லி சுட்டே வருது. அந்த ஒரு தாத்தா இருப்பா, அவதான் பெஸ்ட் படத்துல வச்சு. அவர் தான் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். யாருக்கு கூட தெரியாது நமக்கு, ரைட்? ஒவ்வொரு இட்லி சாப்பிட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் செம்மையா இருந்தது. கடைசியில கொடுக்குற ரியாக்ஷன் சூப்பரா இருந்தது. கடைசியில கொடுக்குற ரியாக்ஷன் சூப்பரா இருந்தது.
எனக்கு என்னமோ கடைசியில கொஞ்சம் மெஸ்அப் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. பிகாஸ் அவங்களோட இது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க வில்லன். அது ஏதோ உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐ மீன் எல்லாருமே ரிக்ரெட் பண்றாங்க. பட் அதுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வருவாங்கிறது இல்ல பட் வந்து அதான் பட் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா சத்யராஜ் வந்து இஸ் நாட் அ பேட் கை. அவன் ஆ, பையன் மேல பிளைண்டா லவ் வச்சிருக்கான். அது கூட வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அதனால பிளைண்டா லவ் வச்சிருக்கான் அவன். அது அப்புறம் உணர்றான், முட்டாள்தனங்கிறது அப்புறம் உணர்றான். அப்புறம் இல்லை லைக் ரியலைஸ் ஐயோ இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு இது பண்றாரு. பட் பேசிக்கலா அவர் வந்து தே நாட் பேட் பீப்புள் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த ஷாலினி பாண்டியா வந்து அவன் வந்து தப்பா கட்டல. ஆமா. அவ கடைசியில் வந்து சொல்றாள், அவ வந்து ஓகே தான் சொல்லிட்டு போறா, பரவாயில்ல அப்படிதான் சொல்றா அவ. ம். ஸோ அது ஒன்று இருக்கு. அதான் அது வந்து என்னன்னா அந்த சத்யராஜ் வந்து அந்த என்னதான் படக்காரன் இருந்தாலும் நம்ம இன்னும் கெட்டவன் கிடையாது. கடைசியில தப்பவன் வந்து வராங்க அப்படிதான். ஸோ அந்த ம். ஒவ்வொரு வாட்டி இப்போ இந்த கார் வரும்போது சொல்லுவேன் எல்லாரும் ஐயோ வந்துட்டாங்களே அப்படிமா. அதெல்லாம் ஆக்சுவலாக அதான் உண்மை. ஒவ்வொரு வாட்டி கார் நமக்கும் வரும்போது அப்படி அப்படிதான் தோணுச்சு கடைசியில. அதான் சும்மா ஒவ்வொரு சும்மா வாட்டி கார் கார் எடுத்துக்கிறேன். அது எல்லாமே செட் ஆ. கேன் இமேஜின் அந்த என்டையர் ரோடு செட். அந்த ரோடு மட்டும் தான் இருந்தது, நம்ம அது எல்லாமே செட் ஆகுது. ஓ, சர்ச்சையில் அது செம்மையா எஸ் இருந்தது. மேம், அது சரி. ரியலா செம்மையா தான் இருந்தது. காமிச்சிருக்காங்க. நான் ம். உண்மையான ஊர் நினைச்சேன் நான். ஆக்சுவலி அது செட் ம். ஆகுது. சான்ஸே இல்லை. ஆ. ம். பட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. Yeah. அது நல்லா இருந்தது. ம். அப்புறம் வேற என்ன, வேற அந்த இது அஹ், பார்த்திபன் கேரக்டர். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திபன் கேரக்டர் எதுக்குன்னு நான் யோசிச்சேன். பட் ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த சீன்ல இட்ஸ் ஒர்த் இட் ஃபார் ஹிஸ் ரோல். பட் அந்த சீன் சொல்றாங்க, கடைசியில சீன் காட்டுறாங்க. ஆனா ஸ்டார்டிங் நான் சொல்லுவேன்ல, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆக்குற, சும்மா என்ன படத்தை ஆமா, வச்சிருக்கோங்க அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண. அது ஏன் புரியல எனக்கு. ஏன்னா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவா காய்ச்சி அப்புறம் பாசிட்டிவா காட்டணுமான்னு தெரியல. பட் அது கொஞ்சம் வேடா இருந்தது. ஏன்னா ம். அப்படி ஒரு இட்லிக்கு காசு வாங்காம சோறு போட்டு வளர்த்த பையன் எவ்வளவு மரியாதை இருந்திருக்கணும் அவர் மேல. ரைட். அது ம். இன்னமும் அது ஒருத்தல. பட் எனிவே அவர் கொடுத்த ரோல அவர் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. ம். அது ஒண்ணு இருக்கு அதுல. ஆமா. அதே மாதிரி சமுத்திரக்கனி ரோலும் வந்துட்டு ஒரு புரியுது. அதான் மாதிரி உனக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க, உனக்கு பிடிக்கல அந்த ரோல். பிடிக்கலன்னு கிடையாது. ஐ டோன்ட் திங்க் அது ஒரு ஒரு ஸ்டார்டிங் வரைக்கும் காமிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அதோட நிறுத்தி இருக்கலாம். தேவையில்லாம உள்ள கூட்டு வந்து ஆல்ரெடி பீப்புள் அவனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பயும் வந்து இவன் அக்செப்ட் பண்ணலங்க. இவன் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணாதனால உலகமே மாறிடுங்கிற மாதிரி they ஒருத்த started. அப்படியே புரிஞ்சுட்டு நானே புரிச்சுட்டேன்னா இப்ப இந்த கண்ணுக்குட்டியை வெட்ட போகும்போது தான் எனக்கு கோவம் வருது எனக்கு. ஆமா, ரைட். கடைசியில அவன் டைலாக் அந்த சொல்லுவான். ஒரு இதான் எனக்கு புரியல. எனக்கு அந்த ஒரு இவன் சும்மா ஊருக்கே தெரியுது இப்ப 2 பேர் லவ் பண்றாங்கன்னு. ஆமா. ரைட். அப்புறம் போயிட்டு பொண்ணை கூடு என்ன அது அது மாதிரி முட்டாள்தனமா இருந்தது அது. அது ஸோ அப்படி அவமானப்படுத்திட்டாங்க அதனால கோவம் வந்து பண்றாரு, அந்த மாதிரி ஒரு லாஜிக் போட்டிருக்கு. ம். இருக்கலாம். பட் அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் ஒன்று சின்ன வயசுல வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கும் அவன் மேல ஆசை இருந்தது, அந்த பொண்ணு மேல ஆசை இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் காமிச்சிருந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இவனுக்கு இருக்க இருக்கும். மாதிரி காட்டவே இல்லை. சொன்னாங்களா? நான் சொல்லவே ஆமா, இல்லையே, சும்மா எதுவும் சும்மா சொல்லல. சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். ம். பட் அவனா புரிஞ்சுக்கிறான் அவ்வளவுதான். சரி ம். அதுலயும் பாரு, அவளுக்கு செம்ம கேரக்டர். நித்யா மேனனுக்கு என்ன செம்ம ம். கேரக்டர். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவ வந்து கோவப்படுவா தெரியுமா அவ. ஆமா, அவ கோவப்பட்டு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்கா, சாப்பிடுங்க அப்படிம்பா அவ. அவன் அந்த ஆமா. கடை விக்கலன்னு சொன்னா அப்படியே டோன் செம்ம சீன். ஆக்சுவலி அது எல்லாம் ம். ரொம்ப நல்லா இருந்தது. அது சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்டுருக்கேன். ம். அது நல்லா இருந்தது அது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் ம். யோசிச்சு பாரு, அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ஓப்பனிங் ஷாட்டே கிடையாது பாத்தீங்கன்னா. ஆமா, யாருக்குமே இல்ல நீ பாரு, பெருசா அவ opening அந்த shot இல்ல. நித்யா மேனன் வரதே வந்து அந்த ராஜ்கிரண் இறந்து அந்த வீட்டுல தான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவங்க தான். ம். அதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது பாத்தீங்கன்னா. தனுஷ்க்கும் ஒரு பெரிய இது ஓப்பனிங் ஷாட் கிடையாது. ம். ரைட். ராஜ்கிரண் தான் மேபி வச்சுக்கலாம் பெரிய ஓப்பனிங் ஷாட் அப்படின்னு மேபி. ரைட். ஆமா, ஏன்னா அவரோட ரோல் தான் மெயின் ரோல் அந்த படத்திலே. அதே இன்னைக்கு இன்னைக்கு இவரு கேட்டிருக்காரு, சவுக்கு சங்கர் அவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னையா அநியாயமா இருக்குது, அந்த இட்லி மிஞ்சி போனா ஒரு 10 பைசா 5 பைசா இட்லி இருக்கும். ஆமா. அதுக்கெல்லாமா பிரான்ச்சைஸ் போடுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிற நீ? பட் அந்த காலத்துல இட்லி தானே ஒரு பெரிய ம். உணவா எனக்கு இருந்தது. அந்த காலமே எனக்கு எனக்கு அந்த டைம் பீரியட் ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ம். இப்ப இந்த தனுஷோட ஏஜ் எந்த ஏஜ், அவங்க அப்பா எந்த ஏஜ், திடீர்னு பார்த்தா 20 இயர்ஸ் கையில போன், என்னமா புரியல எனக்கு. என்னன்னு அதென்ன இல்ல, தனுஷ் என்ன இப்ப. அந்த ட்ரெண்ட் வந்து அவங்க அந்த பழைய கால பீரியட்னு காமிக்கிறதுக்காக கிரைண்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் கிரைண்டர்னா So, எப்போ 70s அந்த 70s அப்போ. அப்ப தனுஷ்க்கு 50 வயசு அப்போ கல்யாணம் ஆகும்போது அதெல்லாம் லாஜிக்கே இல்லையா அதெல்லாம் அப்போ. ரைட். பட் அந்த மூவி இல்ல வந்து அந்த கிராமத்துக்கு லேட்டா தான் வந்தது கிரைண்டர் மேபி. அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். ம். இருக்கலாம். பட் ஆனா அது மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து அப்பவே வந்து கூட்டு போயிட்டு இது கிரைண்டர் வந்து 1/2 மணி நேரத்துல அப்படியே கரைக்கும் அதெல்லாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஐடியா வந்துட்டு
அவங்க அப்பாவோட இது இட்லிக்கு ஒரு டேஸ்ட்டுக்குன்னு ஒரு ஒரு கை பக்குவம் இருக்கு. அது ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருசா ஆக்கினா மேபி. அது கரெக்ட் தான். ஆமா அவன் லாஜிக் புரியுது. பட் எங்க அப்பா சொல்றது இப்ப நல்லமான இது இல்ல. நான் வந்து நான் தான் இட்லி ஊத்தணும். ஆமா. ரைட், அது தப்பு. அப்படியே அது ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. அது நல்ல ஒரு எத்திக்ஸ், அது பாராட்டினது. ம். அது நல்லா இருந்தது. அப்புறம் வேற யாரு, வேற இந்த படத்துல இருந்த இளவரசி கேரக்டர் செம்ம கேரக்டர், நல்ல கேரக்டர். ஆமா, நல்ல கொஞ்ச ஒரு நேரத்துக்கு தான் வந்தாரு. பட் ஆனா ஒரு ஒரு சைடு ரோல். நல்ல பட் ஆனா கொஞ்சம் நல்லாவே நல்ல ஒரு பண்ணாரு. இம்பார்ட்டன்ட் ரோல். ஆடுகளம் நரேன் பாவம், ஐ திங்க் அது ஒரு இது நினைக்கிற கெஸ்ட் அப்பியரன்ஸ் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அவருக்கு. ஆமா. அவருக்கு வந்துட்டு போனாரு, பெருசா ஒன்றும் இல்லை. ம். சத்யராஜ் பரவாயில்ல ஆக்சுவலி. அந்த ரோலுக்கு ஹிட் வெரி குட் ஜாப். ஒரு ஒரு பட் அந்த ஐ அந்த திங்க் சத்யராஜுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ரோல் இல்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்ல ரோலா காமிச்சிருக்கலாம்னு தோணுது. ஐ மீன் அதான் எல்லாமே சடனா ஆரம்பிக்குது, எங்கேயோ சடனா ஸ்டார்ட் ஆகுது, அங்கிருந்து அப்படியே ஸ்டோரி கொண்டு போறாங்க, சடனா கட் பண்றாங்க, இன்னொரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சத்யராஜ் யாரு, என்ன பேக்ரவுண்ட், அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தெரியாது. நீ அப்படி இல்லாம யோசிக்கிற. ம். அதுக்கு நீ போய் நீ வேற படம் பார்க்கணும். ஆ? நீ இட்லி மாவு நீ ஒரு படம் பார்க்கணும். பேபி அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு இதோட ப்ரீக்வல் தான் பார்க்கணும் ப்ரீக்வலோட போய். சொல்லுங்க. அதான் சொல்றேன். ப்ரீக்வல், யா. சத்யராஜுக்கெல்லாம் மேல எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான், எனக்கு அந்த ஷாலினி பாயிண்ட் தனுஷ் ஆ. அவங்க ஏன் லவ் பண்ணாங்க, அது கொஞ்சம் ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ம். அப்புறம் அந்த இது கூட என்னது, அருண் விஜய். ஓகே, அருண் விஜய் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு அந்த கேரக்டர் ஒத்துட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் புரியல எனக்கு. அவர் ம். மேபி ஹி இஸ் வாண்ட் ட்ரை சம்திங் டிஃபரெண்ட், மேபி ஹூ நோஸ், ரைட். ம். ஆனா பட் ஹி டிட் a குட் ஜாப். Yeah, He did but a he good did a job. good job. Very Yeah, good job. it's a அந்த ஒரு ஒரு ஆங்கிரி பர்சன், ஒரு அன்கன்ட்ரோலபிள் பர்சன் மாதிரி நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் yeah, I think he suited more because of அந்த பாக்ஸிங் சீன்ஸ், ஃபிட்னஸ் லெவலுக்கு அதுக்காகலாம். ஸோ we can consider him to be a மேபி good match. அதனாலதான் சூஸ் பண்ணலாம் நம்ம, அதனாலதான் சூஸ் Mm. பண்ணிருக்கலாம். பட் நல்லா இருந்தது. Yeah. இது இந்த கிளைமேக்ஸ்ல போய் பத்தி பிடிச்ச உனக்கு, லாஸ்ட்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மாவு அரைக்குது, அதெல்லாம் பிடிச்சதா? கொஞ்சம் கொஞ்சம் ஃபனியா அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அது. பிடிச்சிருந்தோம். ஆமா. ம், Yeah. அதெல்லாம் பிடிச்சது. இப்ப இந்த கண்ணுக்குட்டியும் பரவாயில்ல. அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு நல்ல ரோல் அதுல, வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். Yeah, ஆமா. Yeah, that was fun. That was fun. அது ஒரு that was I mean, I don't think it's needed, but ஆனா அது ஏதோ ஒரு எலமெண்ட் வைஸ் லிங்க் பண்ணி அவங்க அப்பா அங்கேயே அது அவங்க இருக்கிறதுக்கு. அப்பா அங்கேயே இருக்காரு. ஆமா. அந்த கண்ணுக்குட்டி எப்ப வருதோ அப்பதான் அப்ப அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் ஆமா. அவனுக்கு கிடைக்கிற மாதிரி அது. ஆமா. அந்த மாதிரி So நல்லா இருந்தது. அதுதான் கான்செப்ட். பட் இட் வாஸ் ஓகே. அது இனிஷியலா வந்து அவர்கிட்ட தனுஷ் கிட்ட வரவே வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அப்பா கனவுல வந்து இது பண்ணோன்னே எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார். நல்லா ஸோ அந்த மாதிரி தான். இட் வாஸ் ஓகே. இட் வாஸ் குட் மூவி. அது ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இருந்தது. அவ்வளோ ஒருத்தன் தெரியல. ஐ அப்புறம் டோன்ட் என்ன திங்க் கூட்டு போனேன் என்ன? ம்? நல்லா இருக்கும்னு நினைச்சு கூட்டு போயிட்டேன். கூட்டு போயிட்டு இது என்னது, இப்போ இதோட கூட்டு பண்ணி ரேட்டிங்கோட கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. 3.5 or 3 3.5 maybe. 3.3 கொடுக்கலாம். இப்போ என்ன அந்த 3.5. எமோஷனல் ரீசன் நான் ரொம்ப ரசிச்சேன் நான். இந்த இப்போ எல்லாரும் இப்போ ஆன்லைன்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பாதி பேருக்கு அதுதான் கனெக்டா இருக்கான். திருப்பி ஊர்ல அப்பா அம்மா இருக்காங்க, விட்டுட்டு தனியா இருக்கோம், நம்ம கிராமம், அது எல்லாருக்கும் பேர் பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கான் எல்லாருக்குமே இது. ஸோ அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க அதை. வெட்டியா வந்து வெளியூர்ல கொண்டிருக்கோம், நம்ம கிராமத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு இந்த காலத்துல அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வரதுன்னா உண்மையிலேயே பாராட்டலாம். ஆக்சுவலி அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே அவர் ஒரு கேப்ஷன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ அது வந்து ஆக்சுவலி மோர் ரிலேட்டபிளாக இருந்தது. அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ் ஆல்சோ. அதனால தான் பீப்புளுக்கு அந்த பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் தோணுச்சு ஒன்றுமோ. பிகாஸ் அவர் பாஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் இங்கே கொண்டாந்து இதுவாக காமிச்சிருக்காரு தனுஷ். ஸோ இட்ஸ் a குட் மூவி. ஒரு வாட்டி பார்க்கணும். சரி, என்ன நம்ம இது போறோமா இல்லையா, காந்தாரா போறோமா இல்லையா? காந்தாரா, பயங்கரமா இருக்காமே படம் காந்தாரா, அது பாப்போம். கன்னடா படம் கூட போலாம், பார்க்கலாம். நம்ம இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணுவோம். சரியா? Okay, thanks Harish. Okay, thank you. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.